நீலகிரியில் அதே மாதிரி கொடைக்கானலில் இருக்கின்ற இந்த இ பாஸ் நடைமுறை பற்றி அதனால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்று நேற்றைக்கு இந்த வியாபாரிகள் சங்கத்தை சார்ந்தவர்கள்லாம் என்னை சந்தித்து அவர்கள் இந்த இ பாஸ் நடைமுறையை விலக்குவதற்கான நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இ பாஸ் நடைமுறை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு மூலியமாக ஜட்ஜ்மெண்ட் போடப்பட்டிருக்கிறது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டானது இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கூட சுப்ரீம் கோர்ட்லேயும் கூட கேஸ் போட்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இப்போது மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் போய் ஹைகோர்ட்லேயே மெட்ராஸ். அதனால் இது வந்து ஒரு சட்டப்படியாக அணுக வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் இந்த அனைவருக்கும் சட்டப்படியான ஒரு உதவிக்காக நான் உதவி செய்ய இந்த நேரத்தில் ரெடியாக இருக்கிறேன். இதே நேரத்தில் வியாபாரிகள் அல்லது பொதுமக்கள் இவர்கள்லாம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இப்போது ஒரு சின்ன விஷயம், இந்த இ பாஸ் நடைமுறையை பற்றி மக்கள் வந்து வருகையை குறைப்பதற்காக இ பாஸ் என்பது இருக்கிறது. ஆனால் அரசாங்கம், தமிழக அரசாங்கம் இங்கே வந்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு, அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு தயாராக வேண்டும். இவ்வளவு பெரிய ஒரு இங்கே இருக்கிற அதிகமான மக்கள் டூரிஸ்ட்டுகளை நம்பி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மாதன்றது அவர்களுக்கான அந்த வாழ்வாதாரத்தை வருடம் முழுவதும் ஒரு வாழ்க்கையை கொடுப்பது அந்த 3 மாதங்கள் தான். அந்த 3 மாதங்களும் அவர்கள் இந்த இ பாஸ் நடைமுறை இருப்பது அது நாம் சட்டப்படியாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் இங்கே வந்து அடிப்படை கட்டமைப்புகளை, அடிப்படை வசதிகளை, பார்க்கிங் வசதியாகட்டும் அல்லது எவ்வளோ மக்களும் கூட இங்கே உள்ளே வந்தாங்கன்னா அவர்களை வரவேற்பதற்கு, அவர்களை இன்டேக் பண்ணுவதற்கான வசதிகள், தங்குவதற்கான வசதிகள், குடிநீர் வசதி, இந்த மாதிரி வசதிகள், அது பார்க்கிங் வசதி, ரோடு, அதாவது டிராஃபிக்கை வந்து முறைப்படுத்துவதற்கான வசதி, இந்த வசதிகள் எல்லாம் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போல் சுற்றுலாத்துறையையும் மேம்படுத்த வேண்டும். திமுக சுப்ரீம் கோர்ட்ல வக்ஃப் போர்டு பாருங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் வரவேற்றிருக்கிறார்கள். வக்ஃப் போர்டு பொறுத்தளவுக்கு ஒரு மேலாண்மை தான் இது. நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க, இங்கே யாருமே வந்து வழிபாட்டு உரிமையில் தலையிடவில்லை. இது ஒரு மேனேஜ்மெண்ட், அதாவது அந்த போர்டினுடைய மேனேஜ்மெண்ட்டை ரெகுலேஷன் செய்வதற்காக அரசாங்கத்திற்கு சில, ஏன்னா நீங்கள் சர்வே பண்ணணும்னு வச்சுக்கோங்க, யார் போய் சர்வே பண்ணுவாங்க? கலெக்டர் வந்து அதில் உள்ளே இருந்தால் தானே, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் உள்ளே இருந்தால் தான் போய் சர்வே பண்ண முடியும். அதனால் இதை வந்து இன்றைக்கி பலதரப்பட்ட மக்கள் அதை வந்து வரவேற்றிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இருந்து குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்களே பல பேர் இதை வந்து வரவேற்று, இந்த வக்ஃப் போர்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது, இது வந்து ஒரு முறைப்படுத்தக்கூடியது, இது வந்து அனைவருக்கும் தேவையான ஒன்று என்பது மக்கள் வந்து வரவேற்றிருக்கிறார். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.